வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ எல்லாரும் வந்து டபுள் பாட்டம் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. டபுள் பாட்டம்னா எப்படி இருக்கும்? டபுள் பாட்டம்னா ஒன்று ஈக்குவல் லோவாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒன்று ஈக்குவல் லோவாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் லோவை விட செகண்ட் லோ கொஞ்சம் கீழே இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போகும். இல்லை இன்னொரு விதமான டபுள் பாட்டம் எப்படின்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் லோவை விட செகண்ட் லோ இப்படி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் டபுள் பாட்டம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து வெறும் பை ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது வெறும் டபுள் பாட்டமில் பை மட்டும் தான் பார்க்க போகிறோம். டபுள் டாப்ஸில் செல் வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டபுள் பாட்டமோட கான்செப்டை புரிஞ்சிக்கணும். டபுள் பாட்டம் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ஒரு கீ லெவல் வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் லோவில் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கீ லெவல்லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக பார்க்கும். ஆனால் அது நல்லா மேலே போகணும் அப்படின்னு சொன்னோன்னா கீழே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கலெக்ட் பண்ணணும். இன்னும் ஏதாவது ஒரு பை ஆர்டர்ஸ் இருந்தால் கலெக்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஏதாவது ட்ராப் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து எல்லாரையும் இந்த இடத்துல மாட்ட வச்சுட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேலே புஷ் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது. இந்த செல் சைட் லிக்விடிட்டி ஃபுல்லும் முடிஞ்ச உடனே மார்க்கெட் வந்து புஷ்அப் ஆகும் மேலே. ஓகே, ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்ட், இந்த இடத்துல என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஓபி இருக்கும்ல, நான் அதை வந்து வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓபி இருக்கும். அதாவது இந்த 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 சரியாக வரலை. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ஏரியாவில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கும். கரெக்டாக இந்த நெக் ரீஜன் இருக்குல்ல, இந்த நெக் ரீஜனில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கும். அந்த க்ரீன் கேண்டில் தான் வந்து ஒரு ஒரு இன்டியூஸ்மெண்ட் கேண்டில் கூட சொல்லலாமா. அதாவது எல்லாரையும் வந்து கவர்ந்து இழுக்குது. அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன ஆகுது, அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி எல்லாத்தையும் மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு மேலே போகுது. சம்டைம்ஸ் வந்து லிக்விடிட்டி வந்து கிட்ட வராது, பட் அதுக்கு முன்னாடியே கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஆனால் முக்கியமான கான்செப்ட் இங்கே என்னன்னா, இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஆர்டர் பிளாக் ஏரியா, இந்த ஆர்டர் பிளாக் ஏரியாவை ப்ரைஸ் உடச்சிடும். அதாவது இப்போ இந்த ஆர்டர் பிளாக் வந்து இன்வெர்டட் ஆர்டர் பிளாக் ஆகிடும். அதாவது ஒரு பிரேக்கர் பிளாக்காக மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ப்ரைஸு இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப இந்த ஏரியாவுக்கு வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து திரும்ப வந்து மேலே போகும். சில பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படி போட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து அப்படி போட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு இண்டிகேட்டரில் நான் என்ன எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா, அதாவது ஆர்எஸ்ஐயில் நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா, இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த நெக்கை உடச்ச உடனே நான் வந்து எடுப்பேன். இந்த நெக்கை உடச்ச உடனே நான் வந்து எடுப்பேன். இது வந்து அப்படியே இருக்காது. ஒரு புக்கிஷ் கான்செப்ட்ஸாகவே வந்து ஆர்எஸ்ஐயில் போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு டபுள் பாட்டம்லாம் இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இதுதான் கான்செப்ட். ஒரு டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். அதாவது ஒரு செல் சைட் லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணுது. ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு பிரேக்கர் பிளாக் ஒன்று மார்க்கெட் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை உடச்சிட்டு ஒரு பிரேக்கர் பிளாக்கை மார்க்கெட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஆர்எஸ்ஐயில் ஒரு ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ண முடியுமானா டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஆர்எஸ்ஐ போய்ட்றோம், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இதில் செட்டிங்ஸ் எதுவும் மாற்ற வேண்டாம், 14 இருக்கட்டும். பட் நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இதில் மூவிங் ஆவரேஜ் தேவையில்லை. இந்த எல்லோ லைன் இருக்குல்ல, அதை நான் ட்ரேட் பண்ண போகிறதுல நான் எடுத்துடுறேன். ஆர்எஸ்ஐ வந்து நான் ஒயிட் போட்டுடுறேன், இல்லை எல்லோ போட்டுக்கிறேன், கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டுக்கிறேன். ஆர்எஸ்ஐ மிடில் பேண்ட் 50 இருக்குல்ல, இதை நான் தூக்கிடுறேன். 70 வந்து நான் அப்படியே வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல 30 வந்து நான் ஒயிட்டில் போட்டுக்கிறேன், நல்லா கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் செட்டிங்ஸு. இந்த ஸ்ட்ராட்டஜிக் தேவையான இண்டிகேட்டர்ஸே வந்து இவ்வளோ தான், நிறைய வந்து கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் டாப் இருக்குது. பட் நம்ம டாப்ஸ் எடுக்க போகிறது இல்லை, வெறும் வந்து டபுள் பாட்டம்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம். இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஸோ இது எப்படி டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இதான நெக்கு, இந்த மிட் லைன், இந்த மிட் லைனை வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உடச்சிருக்கா. இந்த இடத்துல மிட் லைனை வந்து மார்க்கெட் உடச்சிருக்கு. அது எங்கே உடச்சிருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ரீஜனில். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து 30க்கு கீழே வந்து இது நடக்கணும். இந்த விஷயம் வந்து 30க்கு கீழே நடக்கணும். நிஃப்டி 5 மினிட்ஸ் ஷார்ட்டில் தான் வச்சுருக்கேன். நிறைய என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இப்போது இது வந்து ஒரு டபிள்யூ பாட்டமா. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுதா, கிளியராக இருக்கா இப்போது? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டபிள்யூ பாட்டம் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்படியே புக்கிஷ் மாதிரியே நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து 30 கீழே வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது. ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த நெக்கை உடைக்குது. நெக்கை எந்த கேண்டலில் உடைக்குது, இந்த கேண்டலில் நெக்கை உடைக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா, இமீடியட்டாக வந்து அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து லாங் போகிறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே, இந்த ஸ்விங் லோக்கு கீழே நம்ம வந்து
ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 1:2க்கு வந்து எய்ம் பண்ணுறோம். நிறையலாம் வந்து ரிவார்ட் நீங்கள் வைக்க வேண்டாம், 1:2 வச்சாலே போதும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இது வந்து டபுள் பாட்டம். இன்னொரு சில இதெல்லாம் கூட நான் காட்டுறேன், எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு க்ளீன் ஒரு டபுள் பாட்டம். ஸோ ஆர்எஸ்ஐ என்ன பண்ணியிருக்கு, 30க்கு கீழே வந்திருக்கு. 30க்கு கீழே வந்த உடனே இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸும் இருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துலயே வந்து மார்க்கெட் டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது, நெக்கை வந்து உடைக்குது. இந்த இடத்துல வந்து நெக்கை வந்து உடைக்குது. நெக்கை உடைச்சு எந்த கேண்டலில், இந்த கேண்டலில் வந்து நெக்கை உடைக்குது. ஸோ நெக்கை உடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், லாங் போகிறோம். இந்த இடத்துல லாங் போயிட்டு கீழே எங்கே ஸ்டாப் லாஸ் போகிறோம், ஸ்விங் லோக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 போயிருக்கு, ஆனால் என்ன பண்ணியிருக்கு, ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு 1:2 போயிருக்கு. ஓகே, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுற வேண்டாம், நம்மளுக்கு வந்து இன்னொரு என்ட்ரியும் கிடைக்குது. அப்படியே பாருங்க, இந்த ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆன உடனே அப்படியே உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு டபுள் பாட்டமும் ஃபார்ம் ஆகுது. அந்த டபுள் பாட்டம் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம இதுல இருந்து எடுக்கிறோம். கரெக்டா? ஸோ இது வந்து ஒரு டபிள்யூவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபிள்யூ. இந்த இடத்துல அது கொஞ்சம் இந்த இடத்துல போட்டால் தெரியும் உங்களுக்கு அந்த லைன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு டபிள்யூ. ஸோ இந்த டபிள்யூக்கு நம்ம இப்போ ட்ரெண்ட் லைன் வரையணும். எங்கே வரையணும், நெக்கில் தான் நம்ம ட்ரெண்ட் லைன் வரையணும். இந்த இடத்துல நெக்கா, இந்த நெக்கு எப்படி உடையுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த லைன் உடையும் போது இந்த நெக்கு வந்து இங்கே உடையுது. ஸோ இங்கே உடையும் போது இந்த கேண்டில். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து லாங் போகிறோம். அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்லேயே லாங் போகிறோம். இந்த ஸ்விங் லோக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல லாஸ் வந்துச்சு ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி, பட் இமீடியட்டாக அடுத்த டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இதுவும் வந்து ஒரு டபுள் பாட்டம் தான். ஸோ நான் ஏன் இதெல்லாம் காட்டுறேன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தான் அதை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நெக் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் 30க்கு கீழே ஆர்எஸ்ஐ வந்தாவே கொஞ்சம் உஷாராயிடலாம். நம்மளுக்கு வந்து எப்போ வேணாலும் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகணும், பட் எப்பவுமே ஃபார்ம் ஆகாது. ஃபார்ம் ஆகும்போது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு டபிள்யூவா, இது வந்து ஒரு க்ளீன் டபிள்யூவா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஷூட் அப் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல வந்து நெக்கு நம்மளுக்கு வந்து எப்போ நெக்கு உடையுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல நெக்கு உடையுது, இப்படி கூட நீங்கள் லைன் போட்டுக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து குறிப்பாக வந்து இந்த நெக்கை வந்து இந்த லைன் வந்து உடைக்கணும். இந்த ஆர்எஸ்ஐ வந்து இந்த நெக்கு போட்டிருக்கோம்னா லெக் லைன், அந்த நெக் லைனுக்கு மேலே ஆர்எஸ்ஐ போச்சுன்னா இமீடியட்டாக அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லாங் போயிடுவோம். ஸோ இந்த கேண்டில் எந்த கேண்டில் உடைக்குது, இந்த கேண்டில் உடைக்குது. ஸோ அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், லாங் போகிறோம். ஸோ நான் வந்து ஹீக்கினாஷி வச்சிருக்கேன். இது வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சும் பார்க்கலாம். ஹீக்கினாஷி வச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக நான் ஹீக்கினாஷி வச்சிருக்கேன். ஸோ நான் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. மேபி நீங்கள் இன்னும் வந்து ரிஸ்க் ரிவார்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா 1:2 ஒரு 2.5 அப்படி வைங்க. மேபி ஒரு 1:2.2 கூட வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்டை பொறுத்தது. பட் நான் வந்து இதை பேக் டெஸ்ட் செஞ்சது வந்து ஷார்ப்பாக வந்து 1:2 தான் செஞ்சுருக்கேன். நிறைய ஏரியாஸில் வந்து 1:2 ஆல்மோஸ்ட் அதை அடிச்சுட்டு கூட ரிட்டர்ன் ஆகுது. 1:2.5லாம் அவங்களுக்கு கிளியராக தருதான்னு சொல்லி எனக்கு தெரியல. அதை நீங்கள் பேக் டெஸ்ட் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு, ஆர்எஸ்ஐ வந்து ஃபர்ஸ்ட் பாட்டம் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாட்டம் 30 கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. பட் செகண்ட் பாட்டம் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல செகண்ட் பாட்டம் வந்து மேலே ஃபார்ம் ஆயிருக்கு 30க்கு மேலே. பட் நெக்கு வந்து ஒன்று போட்டிருக்கு. கரெக்டாக பக்கத்துலேயே வந்து நெக்கு வந்து ஒன்று போட்டிருக்கு. நெக்கு போட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த நெக்கு கிட்ட நம்ம வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். எப்போ இந்த நெக்குக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ, இந்த கேண்டில் வந்து நெக்குக்கு மேலே போயிருக்கு. அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து லாங் போகிறோம். இங்கே எங்கன்னா இருக்கலாம். ஹீக்கினாஷி வந்து ஒரு கரெக்ட் ப்ரைஸ் கிடையாது, ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் தான். ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிச்ச உடனே, அதாவது நெக்குக்கு மேலே இந்த ஆர்எஸ்ஐ போன உடனே அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்லேயே நீங்கள் வந்து லாங் போயிடுவீங்க. இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் லாங் போகிறீங்களோ அந்த ஸ்டாப் லாஸ் போடுற ஏரியாக்கும் அதை வச்சு நீங்கள் 1:2 எடுப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எதுவும் யோசிக்க வேண்டாம். நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து இந்த ஏரியா, அதாவது இந்த ஆர்எஸ்ஐயில் இந்த ஏரியாவை வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறோன்னா, ஒரு ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஆர்எஸ்ஐ போனோடனே ஒரு பிரேக்கர் பிளாக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ப்ரைஸில் என்ன பண்ணுவோமோ அதையே அப்படியே நம்ம வந்து இப்போது ஆர்எஸ்ஐயில் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு சின்ன சேனல். ஸோ எனக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டை தாங்க. நானும் இது போல் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டுகிட்டே இருக்கேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.